சேலம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருள் சென்ற காரை வழிமறித்து அன்புமணி வாழ்க என கோஷமிட்டு இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக எம்எல்ஏ அருளை கொலை செய்ய முயற்சியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடன் வந்த 5 பேருக்கு பலத்த காயம் இருப்பதாகவும் காவலர் ஒருவரும் காயமடைந்திருப்பதாகவும் பாமக எம்எல்ஏ அருள் நமக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன் வணக்கம். அவர் தரப்பில் 5 பேர் காயமடைந்திருப்பதாக அவர் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்து தெரிவித்திருந்தார். அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? தொடர்ந்து யாரேனும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முழு விவரம். நிச்சயமாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இந்த வடுகராம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு இரங்கல் தெரிவிப்பதற்காக அந்த துக்க நிகழ்வுக்காக கலந்து கொள்வதற்காக சென்று விட்டு திரும்பும் வழியில் இந்த தாக்குதலானது நடந்துள்ளது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பிற்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினருக்கும் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இணையதளம் மூலமாக மோதல் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த இணையதள மோதல் தற்போது இந்த பகுதியில் கொலைவெறி தாக்குதலாக தற்போது முடிவடைந்துள்ளது. குறிப்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அந்த பகுதியிலிருந்து திரும்பும் வழியில் இந்த தாக்குதலானது நடந்துள்ளது. அதுவும் கட்டைகளாலும் பல்வேறு ஆயுதங்களாலும் முதல் கட்டமாக மோதியுள்ளனர். அடுத்த கட்டமாக இரு தரப்பினரும் கற்களை மாறி மாறி வீசியுள்ளனர். இந்த நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளர்கள் 5க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டுள்ளார். மேலும் இதனை தடுக்க முயன்ற காவலர்கள் ஒருவரும் இதில் இதில் பாதிப்படைந்துள்ளார். இந்த நிலையில் அவர்களே அனைவரையும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக தற்போது அழைத்து வந்துள்ளனர். தற்போது அதே போன்று அந்த தாக்குதல் நடந்த பகுதியிலிருந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை காவல்துறையினர் பத்திரமாக தற்போது சேலம் அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது இதனைத் தொடர்ந்து அவர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு புகார் ஒன்றையும் தர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அவர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து இந்த புகார் ஒன்றை கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானது. அதே போன்று அவர்கள் சென்ற கார்களும் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திக்க உள்ளனர். அதே போன்று காவல்துறையினர் தற்போதை பொறுத்தவரை சேலம் மாநகர் பகுதியிலிருந்து அதாவது அருள் ஆதரவாளர்கள் யாரும் அந்த பகுதிக்கு சென்று விடாத வண்ணம் தற்போது இரு தரப்பும் ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். ஏனென்றால் தற்போது அருள் ஆதரவாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தெரிந்து மற்ற இரு தரப்பிலும் பல்வேறு பகுதிகளில் மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக தற்போது அந்த தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளிலும் அதே போன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள இருதரப்பு பாமக நிர்வாகிகளிடம் தற்போது காவல்துறையினர் பேசி வருகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பாக சட்ட ஒழுங்கு இந்த பாமக தொடர்பான சட்ட ஒழுங்கு மாவட்டம் முழுவதும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக தற்போது காவல்துறையினரை கவனமாக கையாண்டு வருகின்றனர். இரு தரப்பிலும் தற்போது அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று சம்பவம் நடைபெற்ற பகுதி வாழப்பாடி அருகே உள்ள ஏத்தாப்பூர் காவல் நிலையம் உட்பட்ட பகுதி. இந்த ஏத்தாப்பூர் காவல் நிலைய ஆய்வாளரும் கூட தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று தாக்குதல் நடத்துவது மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். அதே போன்று வழக்கு தொடர்ந்து கைது செய்யும் தற்போது காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அந்த தாக்குதல் நடத்தியவர்களை தற்போது அங்கிருக்க காவல்துறை தற்போது தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்னும் சில நேரத்தில் அருள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பை சந்தித்து தாக்குதல் தொடர்பாக என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் தற்போது அவர்களை கைது செய்ய வேண்டும், தற்போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பை சந்தித்து உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.